1/4 கிலோ சன்ன அவல் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு போதுமானது பெரியவங்களுக்கு. இந்த அவலை நல்லா ஒரு 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பில் 3/4 உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம உப்பை இப்பயே போட்டு பிரட்டினா தான் அதுக்கப்புறம் போடும்பொழுது இதில் உப்பு சேராது. உப்பை போட்டு நல்லா பிரட்டி வைங்க. உப்போடு சேர்த்து 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு பிரட்டுங்க. சர்க்கரை இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சர்க்கரையும் போட்டு இதை பிரட்டி வச்சுட்டு ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த வறுத்ததை எடுத்து அந்த அவலில் கொட்டுங்க. கொட்டிட்டு இதை நல்லா பெசரி விடுங்க. இதில் தேவையான அளவு தேங்காய், கொத்தமல்லி 2ஐயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். போட்டு இதை நல்லா பெசரிட்டு இதை கொஞ்சம் தண்ணியை தொட்டு இதை நல்லா ஒரு கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வேக வைங்க. 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க போதும். அதுக்கு மேலே வேண்டாம், குழஞ்சி போயிடும். ஒரு மாதிரி கொழன்னு ஆகிடும். இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் அவல் கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு தக்காளி குழம்போட ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதோட வீடியோவை சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்.